விளங்கும் நாதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்த ரீங்காரமே இன்ப கீதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம். நாணய மனுஷனுக்கு அவசியம், மிகவும் அவசியம். அதுவே நல்லோர்கள் சொல்லி வைத்த நன்மையான ரகசியம். நாணய மனுஷனுக்கு அவசியம். டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு கூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. அதுவும் பழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. புதுமையை என்ன சொல்வேன் தங்க பதுமையே, நீ என்னை தழுவியதால் நிகழ்ந்த புதுமையை என்ன சொல்வேன். பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே, இன்னும் தாரகையே வெண்மதியே, மந்த மாறுதம் கவனும் சந்திரன் வாணியே திகழும் இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளை இன்பமே. அங்கும் எங்கும் எங்கும் நிறைந்த ஆண்டவனே நீ வாராய், ஆண்டவனே நீ வாராய். புவி மீதிலே பணம் இல்லா மனிதரானால் இது தானடா சேரி, இங்கேடா வேறு நீதியின் ஜீவன் ஓய்ந்ததோ. நிழலுமின்றி மறைந்ததோ, உயர் நீதியின் ஜீவன் ஓய்ந்ததோ. நிழலுமின்றி மறைந்ததோ, மனம் இல்லாமாந்தர் உலகெல்லாம் நிறைந்ததாலே. என்றே எண்ணி வேகமே கொண்டதனால் வந்ததே புல்பவடா மகனே, வந்ததே புல்பவடா. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தா அவனுக்கு இங்கே இடமில்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. உன்னை நினைக்கையிலே, உன்னை நினைக்கையிலே கண்ணே என்ன கனவுக்கும் எண்ணிக்கை ஏதடி. உன்னை நினைக்கையிலே மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்டேன். மங்கியதோ நிலவினிலே கனவிலிது கண்டேன். மறவேனே எந்த நாளும் இருள் நீக்கி இன்னல் தீராய் நேரில் நீ வாரும் ஐயா, துணை நீய காத மீரா. மறவேனே எந்த நாளும் நடைதனிலே சின்ன நடைதான் கலந்தே. அடடடடடடடடடட முன்னாலே போகுதடா முத்துப்பல்லு செவல கண்ணு. நன்னானே நானே தண்டடிக்கு மேலடிக்கு தங்கந்த இல்லாளே, நல்ல தலங்க மாலை தல தலங்குது பொண்ணும் கோயிலாளே. அறிவிருக்கும் அன்பிருக்கும் பண்பிருக்கும் சிலரிடம், அழகிருக்கும் பணம் இருக்கும் பகட்டிருக்கும் பலரிடம். இது தெரியும் அது தெரியாது, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குதே அம்மா பொண்ணு. நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குதே அம்மா பொண்ணு. கணக்கும் தவறாகி போனதனாலே, கணக்கும் தவறாகி போனதனாலே கவலை கொள்ளுதே
பாம்பே தலை கஞ்சி நின்றிடும் சத்திய பாம்பே தலை கஞ்சி நின்றிடும் சத்திய பாம்பே தலை எடுத்தே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே விந்தை மிகுந்த உலகமடா பெரும் விசித்திரமான சமூகமடா விந்தை மிகுந்த உலகமடா பெரும் விசித்திரமான சமூகமடா சிந்தனையின்றி கண்ணை மூடி நீ காலம் கழிக்கும் நாளல்லடா விந்தை மிகுந்த உலகமடா பெரும் விசித்திரமான சமூகமடா உள்ளதை சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது உள்ளதை சொன்னா பைத்தியம்னு உலகம் சொல்லுது அது நல்லது கெட்டது புரிஞ்சிக்காம நடந்து கொள்ளுது தாயாக மாறவா தாலாட்டு பாடவா தூங்காத கண்களையே தூங்க வைக்கவா ஊரழுத வேளையிலே தானும் அழுதான் ஊர் சிரித்த நாளையிலே தானும் சிரித்தான் வான் கொடுத்த மழையாகத்தானும் வந்தான் தேன் கொடுத்த மலராக வாடிவிட்டான் ஏழை பங்காளன் இவனே ஏழை பங்காளன் விளக்கு எரிகின்றது வெளிச்சம் தெரிகின்றது உறக்கம் கலைகின்றது உலகம் புரிகின்றது முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா அது குட்டே காலு குட்டே கையை குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா உனக்கு நீ சொந்தமில்லை உணர்ந்து கொண்டால் துன்பமில்லை யாருக்கு யார் சொந்தம் என்று அறிந்தவர் இந்த உலகில் இல்லை கூண்டு திறந்ததம்மா தாய் பறவை பறந்ததம்மா கூடிய துணையும் குஞ்சும் தனியே வாடி கலங்குதம்மா வாடி கலங்குதம்மா கூண்டு திறந்ததம்மா நான் சொல்லும் ரகசியம் கண் காணும் அதிசயம் நன்றாக எண்ணி பாருங்க இதை அவசியம் 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 ஒன்று சேராயிரு துருவம் இன்று ஒன்றாய் சேர்ந்ததும் அவனானே ஒன்றை ஒன்று அறியாமல் இங்கு உண்மை அன்பின் நிலையானே ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு சிலருக்கு ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவும் நிலைக்கு முன்னா அதுவும் கூட டவுட்டு ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு முடியாது நம்ப முடியாது பெண்கள் பிடிவாதம் கேட்க முடியாது கடிகார முள்ளின் நடை போல உள்ளம் கணமோரிடம் சொல்லும் புவி மீது கடலாழம் கண்ட பெரியோரும் பெண்கள் மனதாழம் காண முடியாது முடியாது நம்ப முடியாது பெண்கள் பிடிவாதம் கேட்க முடியாது கை இருக்குது கால் இருக்குது முத்தையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா பொய்யில்லாத நாக்கு இருக்குது முத்தையா பொய்யில்லாத நாக்கு இருக்குது முத்தையா நம்ம புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா தாழ்ந்தாலும் ஏதும் தாழ்ந்தாலும் ஏதும் வையகம் இது தானடா வையகம் இது தானடா வையகம் இது தானடா வாழ்ந்தாலும் ஏதும் தாழ்ந்தாலும் ஏதும் வையகம் இது தானடா எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகே உன் செயல்தான் மாறாதா உலகம் அறியாத புதுமை
உத்தம பொண்ணு அவ பத்தினி கண்ணு, உத்தம பொண்ணு அவ பத்தினி கண்ணு. போட்டிராத துயராலே பாழாகியே பெண்களே தேங்கி ஓடாகி திண்டாடுறாங்க. மழையும் பெய்யுது, மஞ்ச வெயிலும் காயுது, மண்ணோடு மழையும் சேர்ந்து மனம் வீசுது, மகந்த மனம் வீசுது. கண்ணுக்குள் எத்தனை வெள்ளமடி, உன் கன்னத்தில் எத்தனை பள்ளமடி, பெண்ணுக்குள் எத்தனை உள்ளமடி, கொஞ்சம் பேசிவிட்டால் என்ன மோசமடி. பின்னணி பாடகர் திரு பி சீனிவாஸ் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். டிஎம்எஸ் என்றால் தமிழ் மியூசிக் ஸ்காலர், சங்கீத பண்டிதர். அது வெறும் சங்கீதம் இல்ல, பக்தி சங்கீதத்தில் வேற சொல்லணும். அவர் முருகா என்று பாடினால் மனம் உருகாத உள்ளமே இல்லை. அதில் நானும் ஒருத்தன். தமிழ் மொழியில் சிறந்த உச்சரிப்பு தான் முக்கியமா சொல்ல வேண்டும். அன்று சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் பாடும்போது அந்த உச்சரிப்பு, சிவாஜி அவரை பத்தி எழுதும்போது ஒரு சொன்னேன், தமிழுக்கே உச்சரிப்பு சொல்லிக் கொடுக்கிற உச்சரிப்பு அவரது. அப்படிப்பட்ட உச்சரிப்பு அவருக்கு பாடிய இவர் உச்சரிப்பு அதுக்கு ஒண்ணுமே கம்மி இல்லை, சமமா. அதனால்தான் சிவாஜி எம்ஜிஆர் உங்களுக்கு எல்லாருக்கும் கூட அது அப்படி பொருத்தமா அமைஞ்சதுக்கு காரணமே அதுதான், அந்த தமிழ் உச்சரிப்பு. நாகமே, நச்சரவமே, நல்ல பாம்பே, படைநடுங்கும் வலிமையுடையோய், பாட்டுக்கு தலையசைக்கும் குணமுடையோய், எங்கு வந்தாய்? இசை கேட்டு ஓடி வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா, அல்லது எவரையேனும் தீண்ட வந்தாயா, இசை கேட்டு ஓடி வந்தாயா. திருமதி பி சுசிலா அவர்கள். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அது மேல வராது. வண்டாடும் எங்கள் மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனின் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. இந்த வாழ்த்துக்கள் பொத்தாதா? இந்த வாழ்த்துக்கள் டிஎம்எஸ் அவர்களுக்கு அவரோட நிறைய பாடல்கள் பாடி, அதுக்கு மேல எந்த பாடல் இல்லை, பாடினாலும் கூட பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒரு வெங்கல் குரல், அந்த குரல் யாருக்கும் கிடைக்காது. கடவுள் அவருக்கு அவர் குரல் நம்ம எல்லாம் கேட்டு ஏதோ 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 ஒரு மயக்கம் அப்படி அந்த மாதிரி ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, அந்த மாதிரி அவர் நல்லா ஒரு ஹாப்பியா 100 வருஷம், அதுக்கு மேல இன்னும் 150 வருஷம் கூட வாழலாம். அவருக்கு அப்போ நீங்க எல்லாம் இங்க வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு அவரை வாழ்த்துரை சொல்லிட்டே இருக்கணும். திரு எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த விழா ஒரு தெய்வீக விழா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் மாதம் 30 ரூபா சம்பளம் வாங்கும்போது சந்தோஷ் ஸ்டுடியோவில் டிஎம்எஸ் அவர்கள் பாட வந்தார். அப்போ இருந்து எனக்கு அவர் பழக்கம். இந்த விஸ்வநாதன் பையன் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வருவான் எனக்கு தெரியுது, அப்படி என்ன அப்போவே அர்ச்சனை பண்ணவர். அதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடல் எழுதுபவர்கள், அதுக்கு இசையமைப்பவர்கள், அதை பாடுபவர்கள் எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க்கு, கூட்டு முயற்சி தான் இந்த வெற்றி. அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு என்ன மெட்டு போட்டு பாட்டுனாலும் அதை மிக அழகாக பாடி டிஎம்எஸ், சுசீலா போன்றவர்கள், இன்னும் பிபிஎஸ், இன்னும் எல்லாருமே சொல்கிறேன், அவங்கெல்லாம் நல்லா கஷ்டப்பட்டு பாடி எங்களெல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு 4 பேர் மத்தியில் நிற்கிற மாதிரி ஒரு அந்தஸ்து கொடுத்தாங்க. அவ்வளோதான். இது சத்தியமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. நான் மைக்கை வச்சுட்டு போய் சொல்ல மாட்டேன், கோர்ட்டை சொல்ற மாதிரி தான். அவருடைய குரல் ஒரே ஒரு டிஎம்எஸ், ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன். நல்லி
குப்சாமி செட்டியார் அவர்கள். டிஎம்எஸ் சார் இன்னைக்கு இந்த பாராட்டு விழால எனக்கு ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம் என்னன்னா, டிஎம்எஸ் சார், அப்புறம் வைரமுத்து, நான் 3 பேரும் 2003ஆவது வருஷத்தை மத்திய சர்க்கார் கொடுத்த பத்மஸ்ரீ ஒரே சமயத்துல நாங்க 3 பேரும் வாங்கினோம். எனக்கு அது பெருமை. நான் வைரமுத்து சாரோட சொன்னேன், உங்களோட எல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த இந்த விருது கிடைச்சு நான் பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமா அவருடைய பார்வை கேட்காதனால இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட நீங்க ஆல் இண்டியா ரேடியோ ஓபன் பண்ணீங்கன்னா அவர் குரல் தான் கேட்கற மாதிரி, நீங்க பக்தி பாடலா இருக்கட்டும் அல்லது சினிமா பாடலா இருக்கட்டும் அல்லது நீங்க டிவி ஆன் பண்ணாலும் சரி, இவர் காலத்தால் அழியாத குரல். சூரியச்சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல் இந்த உலகம் முறை ஒழிச்சுட்டு இருக்க போறது. அந்த இடத்த முடிச்சப்பறம் அந்த முடிசூடா மன்னனா அவர் கடைசி வரைக்கும் அவர் தான் அந்த ஸ்தானத்தில் இருக்க முடிஞ்சது. 2 பேர், சிவாஜியும் எம்ஜிஆரும் 2 துருவங்கள் கருதப்பட்டவர்கள். 2 பேரும் குரல் ஒத்து போற மாதிரி இவரால் மட்டும்தான் பாட முடிஞ்சது. அது கடவுள் முருகன் அவருக்கு கொடுத்த ஒரு அருள். அடுத்து திரு வைரமுத்து அவர்கள். டிஎம்எஸ் அவர்களை நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இப்படி ஒரு சிறப்பு இதற்கு முன்னாலும் ஒரு பாடகருக்கு நிகழ்ந்ததில்லை, இதற்கு பின்னாலும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதோ இந்த மாடத்தில் நிறைந்திருக்கிற கூட்டம், அந்த கூடத்தில் நிறைந்திருக்கிற கூட்டம் எல்லாவற்றையும் விட உங்கள் தமிழுக்காக நின்று கொண்டிருக்கிற கூட்டம், உங்கள் குரலுக்காக நின்று கொண்டிருக்கிற கூட்டம் கிடைக்காது. உங்களுக்கு விழா நடக்கலாம், எங்கே வாஷிங்டன் டிசியில் விழா நடக்கலாம், சிட்னியில் விழா நடக்கலாம், லண்டனில் விழா நடக்கலாம், மான்செஸ்டரில் விழா. ஆனால் எந்த ஒரு மனிதருக்கு பிறந்த மண்ணில் விளக்கப்படுகிறதோ அதுதான் சிறப்பு. நம்ம நாட்டுல சொந்த ஊர்ல மட்டும்தான் மதிக்க மாட்டான், எல்லா ஊர்லயும் மதிப்பான். சொந்த ஊர்ல மட்டும், சொந்த ஊரில் புகழ் வருபவன் தான் உண்மையாக புகழ் வருகிறவன். ஏனென்றால் அத்தனை தடை இருக்கும், அத்தனை பொறாமை இருக்கும், அத்தனை பழி இருக்கும், அத்தனை இழிவுகள் சொல்லப்படும். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இன்று மதுரை மண்ணில், இந்த மதுரை மண் டிஎம்எஸ்க்கு விளையாடுவதனால் வந்திருக்கிற பெருமக்களே, மதுரை மண்ணே உங்களை தொட்டு வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த விழாவின் மூலமாக நீங்கள் பெருமை பெறவில்லை, நாங்கள் பெருமை பெறுகிறோம். நாங்கள் இன்னும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், தமிழை மதிக்கிறவர்களாக இருக்கிறோம். தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா 85 உங்களுக்கு வயது தெரிகிறதா? வயதை பார்த்தால் தெரிகிறதா? அவரை வயதை பார்த்தால், நேற்று என் வீட்டுக்கு வந்திருந்தா, அவர் வயது 85 என்பது கேலண்டர் சொல்லுகிற வயது. எல்லா மனிதருக்கும் 3 வயது இருக்கிறது, தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லா மனிதருக்கும் 3 வகை இருக்கிறது. ஒரு வயது கேலண்டர் சொல்லுகிற வயது, டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் சொல்லுகிற வயது அவருக்கு 85. 1923 பிறந்தவர், 85 டேட் ஆஃப் பர்த் சொல்லுகிறது. அப்படி 2வது வயது உடல் சொல்கிற வயது. 2வது வயது, சில பேருக்கு 20 வயது தான் வயசா இருக்கும், 80 மாதிரி உடம்ப வச்சிருப்பான். நடக்க முடியல முந்தி மாதிரி, மூச்சு வாங்குது, படி ஏறினா உட்கார்ந்து 8 படி தான் இருக்கும், 4வது படியில் உட்கார்ந்து போக வேண்டியிருக்கு. வயது 20, அவர் உடம்பு சொல்கிற வயது 60. 3வது வயதுதான் முக்கியமான வயது, மனது சொல்கிற வயது. அவர் டேட் ஆஃப் பர்த் 85 சொல்கிறது, அவர் உடம்பு 50 சொல்கிறது, அவர் மனசு என்றும் 20ஆகவே இருக்கிறது. அவர் ஒரு குழந்தை சார், நான் பார்த்தேன், எதையும் மறைக்க தெரியாத ஒரு குழந்தை. அந்த குழந்தை பல பேர் முகத்தில் உமிழ்ந்து கூட விடுகிறது. குழந்தை என்று நினைத்தால் துடைத்துக் கொண்டு போகிறார்கள், முடியாதவர்கள் இந்த குழந்தை வஞ்சக குழந்தை நினைக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. எனக்கு தெரியும், நீங்கள் குழந்தை, குழந்தையாக இருப்பவன் தான் கலைஞனாக இருக்க முடியும். கள்ளமற்றவன் தான் மொழிக்கும் இனத்துக்கும் சேவை செய்ய முடியும். இல்லையென்றால் கலை வராது. உங்கள் குரல் மீது எங்களுக்கு இருக்கிற காதல் கொஞ்சம் லஞ்சம் அல்ல. உங்களை பார்த்து மகிழ்ச்சி, குரலை கேட்டு 10 வயது குரலை கேட்டு இருக்கிற கேட்டு என்னுடைய முதல் என்னை இழுத்த பாட்டுயா, தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. என்ன பாட்டு பாடி இருக்கேன் சார். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு வராது. ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, இந்த மேடையில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் 50 ஆண்டுகளாக தமிழ் சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிற சிற்பிகள்.
தமிழ்நாட்டு காற்றுக்கு வசீகரம் கொடுத்தவர்கள், தமிழ்நாட்டுடைய வாழ்வின் அன்றாடத்தின் துக்கத்தை துடைத்தவர்கள், தமிழ்நாட்டின் அன்றாட சந்தோஷங்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இத்தனை பெருமக்களை ஒரே மேடையில் கண்ட உங்கள் கண்கள் கொடுத்து வைத்த கண்கள். இன்றைக்கும் கிராமத்துக்கு போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கு என்ன பாட்டு கிராமத்து வானொலியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஓ போடா இல்லை, மன்மதராசாவா இல்லை, சின்ன சின்ன ஆசை இல்லை, இன்னும் கிராமத்து காற்றை ஆண்டு கொண்டிருக்கிற குரல் அச்சம் என்பது மடமையடா, உலகம் பிறந்தது எனக்காக, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, போனால் போகட்டும் போடா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற அந்த பாடல்கள் தமிழ்நாட்டு வாழ்க்கையில் அன்றாடத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற பாடல்கள். இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு வீச்சு? இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வசீகரம்? யோசித்து யோசித்து பார்க்கிறேன். நான் சொல்வதை தயவு செய்து நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இசை உலகமும் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு கருத்தை மனம் திறந்து சொல்கிறேன். டிஎம்எஸ் பெரிய சிறப்பு என்ன என்று யோசித்து யோசித்து பார்த்தேன். பாவம், உச்சரிப்பு, கரைதல், மெட்டுக்களை வாங்கிக் கொண்டு அதை மேம்படுத்தி தருதல், இவைகளெல்லாம் சாதாரண குணங்கள். ஆனால் எனக்கு தெரிந்து நான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் என் மீது எந்த பழியும் வராது என்று நான் என் நம்பிக்கை வீண் போகாதிருந்தால் இந்த உண்மையை இந்த மேடையில் தான் நான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் இருந்த தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களில் பெண்மை கலந்த பல குரல்கள் தான் உண்டு. ஒரே ஒரு ஆண் குரல் டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல் தான். அதற்காகத்தான் எல்லா கதாநாயகர்களும் தங்கள் ஆண்மையை காட்டுவதற்காக இவரை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் உண்மை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏழிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, சி.எஸ். ஜெயராமன், சீர்காழி போன்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் குரலில் ஒரு மெல்லிய பெண்மையின் சாயல் இருக்கும். பெண்மையின் சாயல் கலக்காமல் முழுக்க முழுக்க ஒரு வெண்கல தொண்டை டி.எம்.எஸ். அவர்களுக்கு மட்டும்தான் வாய்த்தது. இதுதான் உண்மை. அவருடைய சாதனை சாதாரண சாதனை அல்ல. நான் ஒரு ரசிகன். கிராமத்தில் கால்சட்டை பருவத்தில் இருந்து நான் பி. சுசிலா அவருடைய மகா ரசிகன், டி.எம்.எஸ்.க்கு ரசிகன். விஸ்வநாத ராமூர்த்தி அவர்களை பார்க்க முடியுமா? டி.எம்.எஸ்.ஓடு கைகுலுக்க முடியுமா? இந்த அம்மையாரை பார்த்து நான் உங்கள் ரசிகன் என்று சொல்ல முடியுமா என்று தவித்திருக்கிறேன். அப்போதிருந்து நான் கவனித்து வருகிற விஷயம் என்னவென்றால் இவருடைய சாதனை சாதாரண சாதனை அல்ல. நான் சொல்லப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இவர் திரையுலகத்திற்கு 50களில் வந்தார், பாட வந்தார், பெரும் முயற்சி செய்தார். சாதாரணம் அல்ல. இன்று அந்த உயரத்தில் டி.எம்.எஸ். ஏறி இருப்பதற்கு பின்னால் அவருடைய சிராய்ப்புகள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய வலிகள், காயங்கள், பட்ட அவமானங்கள், சித்திரவதைகள், பசி யாருக்கு தெரியும்? அதையெல்லாம் தாண்டித்தான் தன்னுடைய துயரத்தை கூட ஒரு இசைக்கலைஞன் ராகமாக்கி விடுகிறான். தன்னுடைய வலியை கூட ஒரு கலைஞன் சங்கீதமாக்கி விடு பாடினார். கா 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 நெஞ்சு பொறுக்குதில்லையே அவரு. ஜெமினிக்கு ஏ.எம். ராஜா. இந்த மூவேந்தர்கள் 3 பேர் பாடினார்கள். 3 பேருக்கும் தனித்தனியாக. டி.எம்.எஸ். வந்தார். 3 பேர் பாடிய பாடல்களை 3 கதாநாயகர்களுக்கும் ஒருத்தரே பாடினார். 3 சிம்மாசனங்களில் ஒருவராக அமர்ந்த ஒரே ஒரு பெருமை டி.எம். சௌந்தரராஜனுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் பாடினால் பாட்டுக்குள்ள பாடுகிறவன் வயசு தெரியும். சாதாரணம் இல்லை இது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடலை பார்க்கிற போது 20லிருந்து 25, சின்ன பையலே செய்திடா பார்க்கும்போது 30, அந்த பாட்டை கேட்கும் போது ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே என்று பாடுகிற போது வயசு 85. அப்பருக்கு பாடுகிற போது 85, கதாநாயகனுக்கு பாடுகிற போது 25. இதற்கு காரணம் தன் பாவத்தை குரலில் ஏற்றி வயசுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் டி.எம்.எஸ். சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், என்னுடைய மெல்லிசைவினர் எம்.எஸ். சொன்னார் பாத்தீங்களா, நாங்களுக்கு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டு, சண்டை போட்டுக் கொள்வோம்னு. அது செல்ல சண்டை. தாயும் பிள்ளையும் சண்டை போடுவது மாதிரி, தாய் கோழி குஞ்சை கொத்தி கொத்தி அது அழகு கோதி விடுவது மாதிரி.
அது செல்ல சண்டை. ஒரு சண்டை சொல்றேன் உங்களுக்கு. இந்த டிஎம்எஸ் ஒரு பாட்டு ஒலிப்பதிவாகிட்டு இருக்கு. டிஎம்எஸ்க்கு எம்எஸ்க்கு நடந்த சண்டையை சொல்றேன். ஒரு பாட்டு ஒலிப்பதிவாகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப எல்லாம் ஒலிப்பதிவு எப்படி தெரியுமா? இப்ப எல்லாம் ஒலிப்பதிவு புல்லாங்குழல் தனியா எடுக்கலாம், கிட்டார் தனியா எடுக்கலாம், வயலின் தனியா எடுக்கலாம், ஆண் தனியா எடுக்கலாம், பெண் தனியா எடுக்கலாம், ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கலாம். இன்றைக்கு வந்து விட்டது. அவர் காலத்தை அப்படி அல்ல. ஒட்டு மொத்தமா ஒரு 4 நிமிஷம் பாட்டை முழுக்க பாடி ஆகணும். ஒரு தபேலாக்காரன் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், வயலின் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், அவன் வந்து இன்னொரு புல்லாங்குழல் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக். ஒரு கலைஞன் தவறு செய்தால் மொத்த பாட்டை திருப்பி பாடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2:30 மணி ஆயிடுச்சு. இவருக்கு பசிக்குது, டிஎம்எஸ்க்கு பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னாரு டிஎம்எஸ். எம்எஸ்வி சொன்னாரு, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னாரு. உங்களுக்கு தான் பசிக்குதா, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னு கேட்டாரு எம்எஸ்வி. இந்த கோவத்துல வெளியே வந்தார். யாரு? என்னையா பார் பசிக்கிறேன், உண்மையை சொல்றேன். கோவத்துல வீட்டுக்கு போயிட்டாருங்க. ரெக்கார்டிங் தியேட்டரை விட்டு வீட்டுக்கு போன பிறகு இரவுல ஒரு போன் வருது. யாரு? நான் விஸ்வநாதன் பேசுறேன். யாரு? நான் சவுந்தரராஜன் தான் பேசுறேன். என்னண்ணே நீங்க பாட்டுல பாடாம வந்துட்டீங்க, உங்க பாட்டு ட்ராக் எடுத்து வச்சிருக்கு, நாளைக்கு வந்து பாடுங்க. கோவித்து விட்டு போற ஒரு கலைஞனை அழைக்கக்கூடிய திறமையும் பண்பும் இசையமைப்பாளருக்கு இருக்கு. ஒரு இசையமைப்பாளரை கோவித்து விட்டு போற பிறகு மறுநாள் பாடக்கூடிய ஆற்றலும் அன்பும் இவருக்கு இருக்கு. இந்த பாட்டு சாதாரண பாட்டல்ல. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நாடல் சொன்னது என்னை தொடாதே. நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நான் இருந்தால் சொல்லியிருப்பேன், வயிற்றை பார்த்து உணவு சொன்னது என்னை தொடாதே. இந்த பாட்டுக்கு இரவு இவர் கோவித்துட்டு போன பிறகு அழைத்து விட்டு பாண்டார். உச்சரிப்புனா, என் பிள்ளைகளுக்கு நான் வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்த போது போட்டு காட்டிய பாடல்கள் டிஎம்எஸ் சுசிலா பாடல்கள். இந்த பாட்டை கே. தமிழ்ல 3 லகரம் இருக்கு. வகர லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். இந்த லகரம் 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 இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால்தான் நீ தமிழனாக இருக்க முடியும். நீ பேசுகிற போது இந்த ஓசை ஒழுங்கு இருக்க வேண்டும். சின்ன பயலே சேதி கேளடாங்கிற பாட்டுல இருக்கக்கூடிய துல்லியம் வருமா? அந்த துல்லியம், அதற்கு ஸ்பஷ்டம், அழுத்தம். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. தனிவுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. இந்த ஒரு கவிஞன் ரொம்ப சிரமப்பட்டதான். வையடா, கையடா, மெய்யடா, பொய்யடான்னு அது இயல்பு பிடிக்கிறான். அந்த இயல்பு கடைசியில் குரல்ல வருது. வருகிற போது பாடஞ்சொல்லி, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பாடியவர்கள் மட்டுமல்ல, பாடஞ்சொல்லி கொடுத்தவர்கள். பாட்டு மட்டுமா பாடினார்கள், பாடமும் சொல்லிக் கொடுத்தார்கள். நான் நிறைவாக 2 வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தி, இவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல என்று சொன்னார்கள். உண்மைதான். அவர் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். சௌராஷ்டிரா பெருமக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பரவலாக இருக்கிறார்கள். மதுரையில், கும்பகோணத்தில், தஞ்சாவூரில் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுடைய பூர்வீகம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள் இவர்கள் வந்த குடியேற்ற நாள் தெரியுமா? எதன் பொருட்டு வந்தார்கள் தெரியுமா? வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னனுக்கு பட்டு அங்கவஸ்திரங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருந்தது. ஒவ்வொரு முறையும் பட்டு அங்கவஸ்திரத்தை குஜராத்திலே இருந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். கூர்ஜரம் அப்போ அங்கிருந்து கொண்டு வந்தார். அங்கதான் பட்டு தயாராச்சு. அந்த பட்டு துண்டை அணிந்து கொள்வதிலும், அதை ரொம்ப அழகாக பார்த்துக் கொள்வதிலும், அதில் பவிசு காட்டுவதிலும் திருமலை நாயக்கருக்கு ஒரு வேட்கை இருந்தது. கொஞ்ச நாளில் ஏன் ஒரு பட்டு துண்டுக்காக அடிக்கடி ஏன் கூர்ஜரத்திற்கு போக வேண்டும்? அங்கிருந்து நெசவு செய்கிற பெருமக்களை, சௌராஷ்டிர பெருமக்களை மதுரைக்கே கொண்டு வந்து குடியமர்த்தினால் என்ன என்று ஒரு 100 குடும்பங்களை கோயிலை சுற்றி குடி வைத்தார்.
இதான் சௌராஷ்டிர பெருமக்கள் உள்ள வந்தது. அப்படி பட்டு துண்டு திருமலை நாயக்கனுக்கு செய்து கொடுப்பதற்காக வந்தவர்கள் ஒரு பட்டு துண்டை தமிழன்னையே அணிந்து கொண்டாள். அதான் டிஎம்எஸ். தமிழன்னையே அணிந்து கொண்ட ஒரு பட்டு வஸ்திரம் அவர் தான் டிஎம்எஸ். உங்களுக்கு உங்க குரலுக்கெல்லாம் இப்ப என்ன தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் வசதி என்னன்னா, நவீனமான விஞ்ஞானம் உங்கள் குரலை 10 நூற்றாண்டுகளுக்கு பாதுகாக்கும். உங்க குரலுக்கெல்லாம் அழிவில்லை. யோசிச்சு பாருங்க, நான் மனித குலத்தின் உச்சகட்டமான வாய்ப்பில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒலிபெருக்கி ராஜராஜ சோழனுக்கு இல்ல, இந்த ஏசி ஜூலியஸ் சீசருக்கு இல்ல, இந்த கார் பழைய கால மன்னர்களுக்கு இல்ல. கரிகால் பெருவளத்தான் காரை அறிய மாட்டான். அக்பருக்கு ஏசி இல்ல. ஃபதேபூர் சிக்ரி போய் பார்த்தா பெரிய கற்கோட்டைகள்ல ஓட்ட வச்ச கல்ல தொலைச்சு ஓட்ட போட்டுறா ராணிகளுக்கு காத்து வர்றதுக்காக. இவ்வளவு நவீனமான உலகத்தில் நாம் வாழ்கிறோம். எனக்கு ஆசை, ஜூலியஸ் சீசரின் குரலை கேட்க முடியுமா? இயேசுவின் குரல், நபிகள் நாயகத்தின் குரல், பழைய ஷேக்ஸ்பியரின் குரல், ஷெல்லியின் குரல், பைரனின் குரல், காற்றில் கலந்திருக்கும் ஒலி அலைகளை பிரித்து அறிய நேர்ந்தால் அவர்கள் குரலை கேட்க முடியுமா என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது. எதிர்கால தலைமுறைக்கு அந்த ஏக்கமே இருக்காது. நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் குரல் காற்றில் வந்து கொண்டே இருக்கும். கவியரசு கண்ணதாசன் பாட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பொற்காலம்ங்க. தமிழர்கள் கொடுத்து வைத்த காலம் 60கள் 50கள் 60கள் 70கள். என்ன பண்ணீங்க தெரியுமா? எம்எஸ்சி அவர்களும் ராமூர்த்தி அவர்களும் கேவி மகாதேவன் அவர்களும் ஜி ராமநாதன் அவர்கள் செய்த தொண்டுகள்லாம் அந்த மழையில் முளைத்த சிறு விதைகள். நாங்கள்லாம் பெரிய விருட்சங்கள் இல்ல. அந்த மழையில், அந்த பெய்த பெருமழையில் முளைத்த சின்ன சின்ன வித்துக்கள் நாங்கள். அப்படிதான் எழுதினாரு. ஒரே ஒரு பாட்டு, 2 பேரும் மறக்க முடியாத பாட்டு. காலத்தின் முதுகில் சவாரி செய்து கொண்டே இருக்கிற பாட்டு, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே என்கிற பாட்டு. மாமன் தங்கை மகளான மங்கை எனக்காக உலகை விலை பேசுவார்ங்கிற பாட்டுல அப்படி மேல ஏறி ஒரு விம்முவாங்க பாருங்க சுசிலாம். அந்த விம்மலுக்காக ரிவைண்ட் பண்ணிருக்கேன் பாட்டை. அந்த விம்மலுக்காக அவர் பாடுவாரு, தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார். அது அழகா என்ன பாட்டு அது எழுதிருப்பாங்க. கவியரசு எழுதியிருக்காரு, கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. ஐயா டிஎம்எஸ் அவர்களே, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதையா, உன் குரலை மறுக்க முடியாதையா என்று வாழ்த்துகிறேன். அவர் பல்லாண்டு வாழ்க, இன்னும் 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க டிஎம்எஸ், வாழ்க டிஎம்எஸ் ரசிகர்கள், தமிழ் வாழ்க, தமிழுக்கு தொண்டு செய்தோர் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். திரிந்தோமே, குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித்திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித்திரிந்தோமே, குயில்களை போலே இரவும் பகலும் கூவித்திரிந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, அழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா,
தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா வளர்வதில்லையா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது பூவாடை வீசி வர பூத்த பருவமா நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய் கண்ணெதிரே தோன்றினாய் கனிமுகத்தை காட்டினாய் நேர்வழியில் மாற்றினாய் நேற்று வரை ஏமாற்றினாய் 16 வயது எண்ணிரண்டு 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலெனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும் ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும் முல்லை மலர் பாதம் நோகும் உந்தன் சின்ன இடை வளைந்தாடும் வண்ண சிங்காரம் குலைந்து விடும் ஆஹா மெல்ல நடமே நீ என்னாகும் படுக்கையை இறைவன் விரித்தான் வரும் பனித்திரையால் அதை மறைத்தான்
படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான். பருவத்தில் ஆசையை கொடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான். சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. ரசிக பெருமக்களே, உங்களுக்கு விருப்பமான நினைவில் நிறைந்த பழைய புதிய திரைப்பட பாடல்கள், வசனங்கள், புத்தம் புதிய திரைப்பட பாடல்கள், மனதை உருக வைக்கும் பக்தி பாடல்கள் தெள்ளத் தெளிவாக சிறந்த முறையில் பதிவு செய்ய சிறந்த இடம் குமரன் சாரீஸ். குமரன் சாரீஸ் LR சுப்பிரமணியன் 116A முனிச்சாலை ரோடு, மதுரை 9. தொலைபேசி இலக்கம் 222009.